வணக்கம் மக்களே, திஸ் இஸ் பிரீத்தி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐஸ்வர்யம் 550D டிஎம்டி பாஸ் வழங்கும் இது நம்ம ஏரியா. யூஸ்வலாக நம்ம சைட்டுக்கு போகிறோன்னா சைட்டு எங்கே இருக்கோ அங்கே வரைக்கும் வண்டியில் கூப்பிட்டு போய் அப்படியே பார்த்து பத்திரமா இறக்கிவிடுவாங்க. இன்றைக்கி என்னடானா வண்டியை பாதையில் நிப்பாட்டி செருப்பை கழட்டி காருக்குள்ளே போட்டு வெறுங்காலில் நடந்து வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ புரியலைங்க, பின்னாடி கொஞ்சம் பாருங்க, இப்போ புரியுது எனக்கு. நடுவில் ஆறு இருக்குங்க. இவ்வளோ நாள் தலைகீழாகத்தான் குதிப்பேன் மாதிரி பில்டிங் மேலே ஏறி நடக்க வச்சாங்க, கம்பி மேலே ஏறி நிற்க வச்சாங்க. இப்போ என்னடானா ஆற்றை கடந்து போன்னு நிற்க வச்சுருக்காங்க. எப்படி இந்த ஆற்றை கடந்து போக போகிறோன்னு தெரியல. அதுவும் வண்டி எல்லாமே ஒரு சைடாக தான் போகுது, நடுவில் பெரிய ஆழமாக இருக்குது. ஒரு வலை கொண்டு வந்திருந்தா மீன் பிடிச்சிருக்கலாம் போலையே, அவ்வளோ மீன் இருக்குது. இன்றைக்கி நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்க சொக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் தான் வந்திருக்கோம். ஸோ எனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா பில்டிங், ஸோ இதுதான் நம்ம ஐஸ்வர்யம் கம்பிகளால் கட்டப்படுற ஒரு பில்டிங். ஸோ இது யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் கான்ட்ராக்டர் பரமசிவன் சாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான் உள்ளே நடந்துகிட்ருக்கு. ஸோ சார் உள்ள நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ வாங்க போய் பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்கள் நிறைய சைட் போயிருக்கோம் சார். ரோட்டு மேலே தான் சைட் பார்த்துருக்கோம். இங்கே வர ரோடு மட்டும் தான் இருக்குது, வீடு ஒன்றுமே காணும். என்னடான்னு பார்த்தா நடுவில் ஒரு ஆறு இருக்குது, அதுக்கப்புறம் தான் நம்மளோட சைட்டே இருக்குது. இது கோயில், அதனால அது பில்டிங் எடுத்து இது பண்ணுறோம், தங்குத வசதிக்காக பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார், இப்போ இந்த பில்டிங் மட்டும் தான் இருக்கு இல்லையா? இது வேற எந்ததுமே சரௌண்டிங்கில் வீடு அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. சரௌண்டிங் சுற்றி வீடு கிடையாது, கம்ப்ளீட்டாக பில்டிங் தான். ஓகே ஓகே, தங்குத வசதிக்காக பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த பில்டிங் அந்த மண்டபத்துக்காக பண்றதோ, அந்த ஸ்டே பண்றதுக்கா இல்ல கல்யாணம்? ஓ, ஸ்டே பண்றது. கல்யாணங்கிறது ரெண்டாவது பட்சம். ஓகே ஓகே, கோயில் விழா காலங்கள்ல இங்க தங்குறதுக்காக. ஓ சரி 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 சரி. இந்த ஒர்க் எத்தனை மாசமா போயிட்டு இருக்கு சார்? இந்த ஒர்க்கு இப்போ ஒரு 3 மாசமா போயிட்டு. இன்னும் எவ்வளோ இருக்குது கம்ப்ளீட் ஆக? இன்னும் ஒரு 4 மாசத்துல முடிஞ்சிடும். மொத்தம் 7 மாசத்துல இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். இப்போ இந்த கோயில் இருக்கு இல்லையா, இது எப்போ இப்போதான் அந்த கோயில் இருக்கு இல்லை பழைய? இது பல ஆயிரம் வருஷம் ஆச்சு. பல ஆயிரம்? ஓகே ஓகே. பெரியநாயகன் கோயிலுங்கிறது பல ஆயிரம் வருஷம் ஆச்சு. அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது இப்போ கொஞ்சம் காலங்கள். ஓ சரி 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 சரி. கொஞ்சம் காலம்னா ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துல அப்படி கொஞ்சம் இதாச்சு. கோயிலுங்கிறதுக்கு பல ஆயிரம் வருஷம். ஒரு காலகட்டத்தில் இந்த ஊரே இந்த பகுதி தான் இருந்தது. ஓ, கடைநல்லூர் ஊரே கிடையாது. அந்த ஊர் இந்த சைடில் இருந்தவங்க. இதுக்கு பேர் வைரங்குளம். இதுக்கு மேற்க லெஃப்டில் வைரங்குளம்னு பேர் ஒரு காலத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓ, இப்போ அந்த ஊரே இல்லை? ஊர் கிடையாது, இப்போ எல்லாம் மாடு காடா இருக்கு. ஏன், என்னாச்சு இந்த ஊர் காணாம போயிட்டா? கடைநல்லூர் காடா இருந்தது ஊரா இருக்கு, இது ஊரா இருந்தது காடா இருக்கு. என்னடா இங்க இருந்த கிணத்தை காணோம் வேற, என்னடா இங்க இருந்த ஊரை காணோம் அத மாதிரி அப்படி சொல்லுவாங்க, முன்னோர்களை சொல்லுவாங்க. அது ஒரு இப்போ டெவலப்மெண்ட் போயில. ஓகே ஓகே, பயங்கரமான. இப்போ மண்டபம் கட்டுற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. எல்லாருமே எல்லா சமுதாயத்துக்கும் எல்லாருமே மண்டபம். ஓகே, சாருக்கு சொந்த ஊர் இதுதானா? எனக்கு கடைநல்லூர் சொந்த ஊர் தான். ஓகே ஓகே, பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர். ஓகே, இப்போ கரண்டா உங்களுடைய சைட் எங்கெல்லாம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு? 2 சைட்டு வெளியே நடக்குது. இது பெரிய ஒர்க் இது. ஓகே ஓகே, இது எத்தனை சதுர அடி சார்? இது 10,800 ஸ்கொயர் ஃபீட். ஓகே ஓகே. இந்த 10,800 ஸ்கொயர். இப்போ நீங்க உங்களுடைய லைஃப்லயே பண்ண பெரிய ப்ராஜெக்ட்னா இதுதானா, இல்ல இதை விட பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட். ஓ, இதான் ஃபர்ஸ்ட் பெரிய ப்ராஜெக்ட். 5000 ஸ்கொயர் ஃபீட் வரை பார்த்திருக்கேன். ஓகே ஓகே ஓகே. 5 6 அந்த மாதிரி பெருசா 10,000 ஸ்கொயர் ஃபீட் மேல பார்த்தது இதுதான். அப்போ இது கொஞ்சம் ஸ்பெஷல் தான் இல்லையா உங்களுக்கு? இப்போ இந்த ஆஃபர் உங்களுக்கு வரும்போது உங்களுடைய அந்த மென்டாலிட்டி, மனநிலை எப்படி இருந்துச்சு? மனநிலை அது எல்லாம் ஆண்டவனோட கையில். நம்ம முயற்சி பண்ணதான் அது நமக்கு. ஓகே சார், இப்போ நீங்கள் 15 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு நம்மளோட ஐஸ்வர்யம் 550D டிஎம்டி பார் எப்படி தெரிய வந்துச்சு? இல்லை, இதுக்கு முன்னால் நான் ஏற்கனவே ஒரு வீட்டு போட்டிருந்தேன். ஓகே, ஒரு ஊரில் கடைநல்லூரில் ஒரு வீட்டில் ஐஸ்வர்யம் போட்டிருந்தேன். இப்போ இவங்க வேற ஒரு பிராண்டெல்லாம் இப்போ இந்த சைட்டில் உள்ளாங்க. அப்போ மறுபடியும் அதை எல்லாம் கிளியர் பண்ண உடனே, இல்லை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இல்லை, அப்போ நான் டெஸ்ட்டு ராடு பண்ணணும் அப்படின்னாங்க கம்பெனியில் உள்ள. நம்ம ஐஸ்வர்யம் டெஸ்ட் பண்ணணும். அப்போ டெஸ்ட் பண்ணணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் டெஸ்ட்டுக்கு நான் ஆள் கம்பெனிலேருந்தே வந்தேன், கொடுத்தாச்சு. ராடு ஃபிட்டர் அவங்ககிட்டே கொடுத்தாச்சு. இது நான் கூட போகலை, அவங்களே சந்தேகங்களே விட்டு நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு. பரவாயில்ல, எல்லாமே டாட்டா ஈக்குவல் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டாங்க. எல்லாமே
சரி நீங்கள் எடுத்து போடலாம்ட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அதுலேருந்து ஐஸ்வர்யம். சரி ஓகே சார். இப்போ நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து இப்போ சக்ஸஸாக இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த சக்ஸஸ்க்கு என்ன ரீசன்னு நினைக்கிறீங்க? சக்ஸஸ்க்கு என்ன ரீசன்னா ஆண்டவனை தான் சொல்ல. கடவுள் கோயிலே இருக்கு. அதே பெரிய நாயகன் கோயிலில் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஏதாவது சில இது இருந்தால் எனக்கு ஏதோ எனக்கு வந்தால் எல்லாமே சரி பண்ணி கொடுக்குற மாதிரி எனக்கு பண்ணுறாரு. எல்லாமே கடவுள். ஆமாம். எனக்கு ஏதோ வந்த எந்த பிரச்சனைனாலும் கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் அப்படி இருக்கும். அப்புறம் நான் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மேலே கிளியராக வந்துட்டு இருக்கேன். ஓகே சார். இனிவரும் காலங்கள்லையும் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நிறைய அப்ஸ் போகிறதுக்கு வந்து நம்ம ஐஸ்வர்யம் 550 டிஎம்டி பார் சார்பில் உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு இது நம்ம ஏரியா எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரீத்திகா. என்றென்றும் ஐஸ்வர்யம், எங்கெங்கும் ஐஸ்வர்யம். பை பை, டேக் கேர். என்ன ஆப்ல மேக்கப் போடுறாராண்டா? திருப்பதி போறதுக்கு எதுக்குடா மேக்கப்? அட பாவி. Sing in the rain. ஆரம்பிச்சாண்டா. I am flying in the rain. I am flying. ஐய, நம்ம வீட்டுக்கு புளியங்க இல்லைங்க. உங்க கண்ணுக்கு எதுவும் தெரிகிறதா? ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க? பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? ச்சே, புளியங்க மிஸ் ஆயிட்டு வருத்தம்பா எனக்கு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.